கிருபைக்கு நாம நன்றி செலுத்துவோமா? அவருடைய கிருபை மூலமா தான் இன்றைக்கு நீங்களும் ஒரு முற்றுமுழுதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அல்லது அவரை அறிகிற அறிவுக்குள்ள அவரை குறிச்சு அறியக்கூடிய அந்த அறிவை கொடுத்து அவருடைய கிருபை நமக்கு தந்திருக்கு. சோ அவருடைய கிருபை அறியக்க எங்களோட வாழ்க்கையில என்ன உண்டாது? இளைப்பாறுதல் உண்டாது. சோ அந்த கிருபைக்காக நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே நன்றி. இன்னும் நாங்க உங்களை குறிச்சு அறியணும், இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களோட வாழ்க்கையில பெருகணும் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களையோ அல்லது எங்களோட வாழ்க்கையில இருக்கிற விசுவாச பற்றாக்குறையோ அல்லது எங்களோட வாழ்க்கையில இருக்கிற சந்தேகங்களையோ இதெல்லாத்தையும் மீறி உங்களுடைய அன்பு, நீங்க எங்கள் மேல வச்ச அன்பு, நீங்க எங்களோட வாழ்க்கையில நீங்க உண்மையா இருக்கிறீங்க. சோ அந்த உண்மையை, அந்த விசுவாசத்தை நாங்க அறியணும் இயேசுவே. ஆமென். இதுல நீங்க சில பேர் நீங்க வாழ்க்கையில பயங்கர தோல்வியோட அல்லது விசுவாச பலவீனத்தோட நான் கடவுளை சரியா நேசிக்கிறேனா அல்லது நான் கடவுளை சரியா நம்புறேனா, என்னுடைய விசுவாசம் போதாமது இருக்குது, என்னோட வாழ்க்கையில தோல்வியா இருக்கு, ஒன்றுமே கைகூடுதில்ல. சோ இப்படியான சூழ்நிலைகள்ல நாம திரும்ப திரும்ப நாம என்ன செய்யறோம்னா எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய நம்பிக்கையும் தான் நாங்க பார்க்கிறோம். சோ அதனால எங்களுடைய வாழ்க்கை கப்பல் என்ன செய்யுது? இன்னும் கீழே தான் போய்கொண்டிருக்கு. நான் திரும்ப சொல்றேன், கடவுள் உங்களுடைய நம்பிக்கையை வச்சு, அதான் இன்றைக்கு தலையங்கம் போட்டு, உங்களுடைய விசுவாசத்தை வச்சு அவர் கிரியை செய்யறதல்ல. திரும்ப சொல்றேன், கடவுள் உங்களுடைய விசுவாசத்தை வச்சு, உங்களுடைய விசுவாசத்துல இருக்கிற வலிமையை வச்சு அவர் உங்களுக்கு கிரியை செய்யறவர் அல்ல. அல்லது அவருடைய கிருபை எங்களோட வாழ்க்கையில பலன் செய்யறது அல்ல. அதனால நீங்க யாரும் என்னுடைய விசுவாசம் போதாதா, போதுமா என்று நீங்க உங்களுடைய விசுவாசத்தையே பார்த்து உங்களோட வாழ்க்கைய என்ன செய்யாதீங்க. அவளோட எங்க கர்த்தர் அவருடைய கிருபை இந்த நேரத்துல கடந்து வரு. ஆமென். அவருடைய கிருபை தன் பிள்ளைகளை நேசிக்குது. அவருடைய கிருபை தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்குது. அவரிடத்துல விசுவாசம் இருக்குதா இல்லையா, அவனிடத்துல பலம் இருக்கா இல்லையா, அவனோட திறமை இருக்கா இல்லையா, ஒன்றையுமே பார்க்காம தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு என்ன செய்யுது? அவங்களோட கையை பிடிச்சு தூக்கு. சோ அப்படிப்பட்ட உங்களை நேசிக்கிற, உங்கள் மேலே கிருபையை ஊற்றின அந்த ஆண்டவருக்கு, அந்த இயேசுவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே நன்றி. நன்றி இயேசுவே. எத்தனை பேர் சொல்லுங்க, தகப்பனே உங்களுக்கு நன்றி. அவர் இன்னும் உங்களோட பேசுவார், இன்னும் அதிகமா பேசுவார். நன்றி இயேசுவே. உங்களோட கிருபை என் வாழ்க்கையில வெளிப்படட்டும். உங்களோட கிருபை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். சில வேளை நீங்க உறவு காலமும் கேட்டிருக்கலாம் விசுவாசத்தை குறிச்சோ அல்லது கிருபையை குறிச்சோ. ஆனா இன்றைக்கு அவர் ஒரு வித்தியாசமான வடிவில் உங்களோட பேச விரும்புறார். ஆமென். நன்றி இயேசுவே. உங்களுக்கு தெரியும், ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் தன்னுடைய பிள்ளைக்காக என்ன செய்யறாள்? கடவுளத்துல வாரா, என்ற பிள்ளை மரிக்க போது, சோ அவளுக்காக நீர் உதவி செய்யும். அப்ப இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லதல்ல என்று சொன்னார். இயேசு அதை சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இயேசு இந்த நோக்கத்துல சொல்லல. அவருடைய மனநிலை, கடவுளுடைய மனநிலை, நோ 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 நோ, நான் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உதவி செய்வேன், அதனால நீ ஒரு கானானிய ஸ்திரியே, நீ ஒரு இஸ்ரவேல் சந்ததிக்கு புறம்பான சந்ததி, அதனால நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்ற நோக்கத்தில் அவர் சொல்லல.
அவர் சொன்ன நோக்கம் வேற. இந்த ஸ்திரீயிடத்துல இருந்து அவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார். சோ அந்த இஸ்ரேல வாயில இருந்து, அவருடைய மனத்தில இருந்து அவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார். என்னத்தை எதிர்பார்த்தாருண்டா, இந்த ஸ்திரீ திரும்ப பதில் சொன்னார், ஆம் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல, நீங்க சொன்னது சரி. ஆனாலும் அந்த நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும், அவர்கள் சாப்பிடுற போது விழுகிற அந்த துணிக்கைகளை சாப்பிடுமே என்றான். சோ அப்ப என்ன இங்க இந்த ஸ்திரீ புரிஞ்சு கொண்டாலண்டா, சொல்றாளண்டா, ஒரு எஜமான் தந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்க, ஒரு எஜமானே, உலகத்தில் இருக்கிற ஒரு பொல்லாத எஜமானே ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க கட்டாயம் சாப்பிடுற பொழுது என்ன உண்டாகும், அங்கே துணிக்கைகள் விழும் கீழே. சோ அப்பொழுது நாய்க்குட்டி அதுக்காகத்தான் என்ன செய்யும், காத்திருக்கும், எப்ப துணிக்க விழும் நான் அதை சாப்பிடலாம் என்று. சோ அப்ப அவள் சொல்றாள், இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் பேசினது, அவருடைய வெளிப்பாடு என்ன, எஸ், பிள்ளைகளுக்கு ஒரு பொல்லாத எஜமானே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு துணிக்க விழுது, துணிக்க ஒரு நாய் சாப்பிடுதுண்டா. சோ நீங்க ஒரு நல்ல தகப்பன், நீங்க ஒரு கடவுள், நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒரே சமச்சீரா நேசிக்கிற ஒரு கடவுள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க உங்களோட பிள்ளைக்கண்டு மட்டும் ஒதுக்கி வைப்பீங்க? சோ என்னை நீங்க உங்களோட பிள்ளை ஆயிற்றுக் கொள்ள மாட்டீர்களா என்ற ஒரு 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 எதிர்பார்ப்பு தான் அவரிடத்தில் இருந்தது. அதற்காகத்தான் இயேசு சொன்னார், இது பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா இவருடைய நம்பிக்கை இவளுடைய விசுவாசத்துல இருந்ததல்ல, இதுதான் நாங்க காலங்காலமா விட்ட பிள்ளை. இவருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல இருந்தது. இவருடைய விசுவாசம் கடவுள் மனிதனுக்கு உண்மையா இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் மனுஷனுக்காக மரித்தார், அவருடைய மரணத்துலதான் ஒரு விசுவாசமே இருக்கிறது என்கின்றத இந்த ஸ்திரீ புரிஞ்சு கொண்டாள். அதனாலதான் அவர் சொன்னார், நீ ஒரு விசுவாசம் உள்ள ஸ்திரீ. விசுவாசம் உள்ளண்டா உண்ட விசுவாசம் இல்ல, என்னுடைய விசுவாசத்தை நீ என்ன செய்திருக்கிறாய், என்னுடைய காரியத்தை நீ பார்த்திருக்கிறாய். சோ அதனால அந்த பிள்ளை உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டான். சோ எத்தனை பேர் நீங்க இன்னும் நீங்க அவரை அறிய விரும்புறீங்க? ஆமீன். அவருடைய கிருபையை புரிய விரும்புறீங்க. சோ நம்முடைய விசுவாசம் பலவீனத்தையோ நம்ம பார்க்காதீங்க யார். நம்மையே நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கும், உண்ட விசுவாசம் பத்தாது, அதனாலதான் நீ இப்படி இருக்கிறாய். அல்லது வேற ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்லலாம், உண்ட விசுவாசம் உனக்கு போதாது, நீ விசுவாசி, அப்பொழுதுதான் இயேசு செயல்படுவார். பாருங்க, மார்க் 9, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடிய பிசாசுடைய கொடுமை இருந்துச்சு. மார்க் 9. அப்ப எல்லாரும் கேட்கிறான், ஏன் இது இப்படி இருக்கேன், இது எங்களால செய்ய முடியாம இருக்குன்னு கேட்க, அப்ப இயேசு ஒரு காரியத்தை சொல்ற, உன்னுடைய விசுவாசம், விசுவாசிக்கிறவனா எல்லாம் கூடும் என்று சொன்னேன். அப்ப அவன் அடுத்த வசனம் என்ன சொல்றான்டா, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி என்று சொல்லி இயேசுவிடத்துல ஜெபிக்கிறான். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி. பாருங்க, இங்க இந்த வார்த்தையில என்னத்த உணவு காலம் நான் கற்றுக்கொள்ளாத இதுல ஒரு உண்மைண்டா, இங்க இயேசு இவன் கேட்கிறான் சூழ்நிலையில, இந்த சூழ்நிலையில பிள்ளை பயங்கர கொடிய வேதனை, பிசாசு மரணத்துக்குள்ளா கொண்டு போகுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையோ அல்லது நம்முடைய சூழ்நிலைகளோ அப்படி போயிருக்க, நாம் இயேசு விட்ட நாம எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்று தந்துட்டு, என்ன, உனக்கு விசுவாசம் இருந்தா தான் இயேசு இந்த சூழ்நிலையில இருந்து உன்னை வெளியில கொண்டுருவார் என்கின்ற ஒரு பிழையான ஒரு காரியம் நமக்குள்ள போடப்பட்டபடியால நாம என்ன செய்யல, நம்முடைய தகப்பனோட நாம பேசல. ஆனா இங்க
இவன் சொல்றான், தகப்பனே, எஸ், நீங்க சொல்றது சரி விசுவாசத்தினால, ஆனா அது விசுவாசம் எனக்கு என்னன்னு தெரியாது. சோ அதனால அவன் சொன்னான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கணும். பாருங்க, அவனோட பலவீனத்தை இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்றான். அவன் ஆண்டவரிடத்துல பேசுறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, இவர் எனக்கு உதவி செய்வார். என்னுடைய விசுவாசத்தை வச்சு இவர் உதவி செய்ய தேவையில்லை, செய்ய போற கடவுள் அல்ல. இவற்றை அன்பு அதை விட பெரிதானது. எனக்கு விசுவாசம் இல்லை என்றாலும் இவர் விசுவாசம், இவருடைய அன்பு, இவருடைய கிருபை, இவருடைய இரக்கம், இவருடைய தயவு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் நம்பினபடியால அவன் சொன்னான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இத நீங்க ஆழமா சிந்திச்சு யோசிங்க விட்டேரு. சோ உன்னுடைய நம்பிக்கை அவனுடைய விசுவாசத்திலே அல்ல. அதே போல இன்றைக்கு இருக்கிற நீங்க, உங்களோட நம்பிக்கை உங்களுடைய விசுவாசத்திலே அல்ல. உங்களுடைய விசுவாசத்துல வைக்க கூடாது. அது மத ரீதியான வாழ்க்கை, ஒரு மனித ரீதியான வாழ்க்கை. கிருபை அதை நமக்கு போதிக்கல. ரைட்? அப்ப அதுக்கு நான் இன்னொரு வசனத்துல இருந்து நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். கனகாரியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். கிருபையினால் பேசிக் ஒரு ஃபவுண்டேஷனை நான் சொல்றேன். கிருபையினுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் பைபிள் சொல்லுது, எபேசியர் 2:8, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். சோ எந்த ஒரு ரட்சிப்பும், ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு சொன்னா, ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையும் இருந்தும் தேவனுடைய கிருபையால வருகிற ரட்சிப்பை, தனிய நாம நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு சொந்தக்காரராகின ரட்சிப்பை குறிச்சு பைபிள் பேசல. எங்களோட வாழ்க்கையில அன்றாடம் தேவையான தேவனுடைய உதவி, அவருடைய தயவு, அவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ற, அவருடைய அன்பு நம்ம சூழ்ந்து கொள்ற, அவருடைய அன்பு நம்ம தூக்கி எடுக்கிறதான இந்த ரட்சிப்பை குறிச்சு தான் பைபிள் எங்கேயும் பேசப்பட்டு. சோ அதை எப்படி சொல்றார் பவுல்? சுவிசேஷம் எப்படி சொல்லுது? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். அப்ப யாரும் சொல்ல முடியாது. பாருங்க, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. ரட்சிப்பு உங்களால் உண்டானதல்ல, அதே போல ரட்சிப்பு உங்களால் உண்டாக போறதும் அல்ல. திரும்ப சொல்றேன், ரட்சிப்பு உங்களால் உண்டானது அல்ல, அல்லது ரட்சிப்பு உங்களால் உண்டாக போறதும் அல்ல. சோ அப்ப இதால கிருபையினால், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு வேண்டாம், விசுவாசமும் என்னவாம்? கிருபையும் உங்களுடையது அல்ல. இது ரெண்டும் உங்களுடையது அல்ல. ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்ட முடியாது, என்னுடைய விசுவாசத்தினால் கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னுடைய விசுவாசத்தால் என்னை இதுல இருந்து மீட்டு கொண்டார். சோ அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தை நீங்க பார்க்காதீங்க. மனிதனுடைய, அதானே சொல்லுவோமே, ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு விரைக்கான் தெரியும். நான் கூட ஊழிய பாதையில நான் செய்திருக்கிறேன். ஒரு மனுஷன் பிரச்சனைக்கு மூழ்கி, ஒரு மனுஷன் பிரச்சனைக்குள்ள எழும்ப முடியாம இருக்க நாங்க போய் என்ன சொல்லி இருக்கிறோம்? இந்த விசுவாசம் போதாது. லாசரு மரிச்சிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லாசரு மரிச்சிருக்கிறார். லாசரு மரிச்சு எத்தனை நாள் ஆயிற்று? 4 நாள் ஆயிற்று. யாராவது போய் லாசருக்கு சொன்னாங்களா? லாசருவே, லாசருவே தட்டி எழுப்பி, நீ மரிச்சிட்டாய், உனக்கு விசுவாசம் போதாது, சோ அதனால இயேசு உனக்கு ஒன்றுமே செய்ய போறேன். லாசரு மரிச்சிட்டா. ஆனா அவனுடைய சகோதரிகள் இயேசுடத்துல சொல்றாங்க, நீர் நேசித்த லாசரு உயிரோடு இருக்க நீங்க அதிகமா நேசிச்சீங்க ஆண்டவரே, அந்த லாசரு மரிச்சிட்டான், நீர் அவனை என்ன செய்யணும்? அவனை எழுப்பணும் என்று இயேசுடத்துல கேட்கிறான் சகோதரிய. ஆனா இயேசு இன்னும் என்ன செய்யறார்? இன்னும் சில நாட்கள் தாமதிக்கிறார். சோ 4 நாள் கழிச்சு இயேசு
அந்த செத்த வீட்டுக்கு வார லாசரு அப்படியே பாடையில லாசருவை போட்டிருக்கு. சுத்தல இருந்து எல்லாரும் செத்த வீடு கொண்டாடுறான். சோ இந்த 4 நாளும் லாசருண்ட விசுவாசம் எங்க போயிட்டுது? செத்துட்டுது. உலகம் சொல்றது போல நீ விசுவாசித்தால் தான் கர்த்தர் உனக்கு செய்வார். பைபிள்ல வசனம் இருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வசனம் இருக்கு. சோ அந்த விசுவாசத்தை தான் நான் முடிவுல நான் சொல்ல போறேன் அது என்ன. ஆனா இப்ப உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்றது போல நம்முடைய விசுவாசம் நம்முடைய பலத்திலே அல்ல. அதைத்தான் நான் சொல்லவா. அப்ப இங்க லாசருடைய சூழ்நிலையில லாசர் மரிச்சிட்டான். ஆனா லாசர் இடத்துல விசுவாசம் செத்துட்டுது. அந்த இடத்துல யார் வாரார்? நம்மை சிருஷித்தவர், உலகத்தை சிருஷித்தவர், சகலதும் அவர் மூலமாய் உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகப்படவில்லை என்று யோவான்ல எழுதப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை குறிச்சு. சோ அந்த இயேசு அந்த இடத்துல வாரார். யாருடைய ரிக்வெஸ்ட் இது? யார் வந்து இயேசு இடத்துல கேட்டது? லாசருவை நீங்க என்ன செய்யணும், எழுப்பணும் என்று யார் கேட்டது? சகோதரர்கள், சகோதரிகள். லாசரு செத்த பிறகு லாசரு போய் இயேசுட்ட கேட்கல, நான் செத்துட்டேன் ஆண்டவரே என்ன உயிர்ப்பியும் என்று. அவனத்துல விசுவாசம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப இயேசு அந்த இடத்துல வந்து என்ன சொன்ன? அதெல்லாம் வசனம் நான் எடுத்து வாசிக்கிறேல. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும். தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. சோ இதுதான் தேவனுடைய மகிமை. லாசருடைய விசுவாசம் அல்ல, சகோதரருடைய விசுவாசம் அல்ல. சகோதரிகள் என்ன சொன்னார்கள்? நீர் இந்த இடத்துல இருந்திருந்தால் அவன் மரிச்சிருக்க மாட்டான் என்று அவர்களும் அவிசுவாசமாத்தான் பேசினார்கள். சுத்தி இருந்தவர்கள் அவிசுவாசம், செத்தவன் அவிசுவாசம், ஒன்றுமே இல்லாத இடத்துல தேவன் கிருபை வேலை செய்து பாருங்க. அப்ப நம்ம இடத்துல எங்க போயிடுச்சு? அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல வாராருன்னா, மகனே மகளே நீ என்ன செய்யாத, ஒரு நாளும் கலங்காத. உன்னுடைய விசுவாசம் போதாதென்று நீ இன்னும் உன்னை வருத்தாத. உன்னுடைய ஜெபம் போதாதென்று இன்னும் நீ உன்னை வருத்தாத. உன்னுடைய அன்பு போதாதென்று இன்னும் நீ உன்னை வருத்தாத. மரிச்ச லாசருவை உயிர்ப்பித்த அவருடைய விசுவாசம், அவருடைய கிருபை இன்னும் உன்னை நேசிச்சு கொண்டுதான் இருக்கு. ஆமென். இதை விட டீப்பா கர்த்தர் உங்களோட பேச முடியாது. ஆமென். சோ அப்ப இதுல என்ன கர்த்தர் உங்களோட பேசுறாருண்டா, அவர் சொல்றாரு, ஸ்பீக் டு மீ, என்னோட நீ பேசு. சோ என்னுடைய உண்மையை பார். பைபிள் சொல்லுது தெசலோனிக்கர், நாங்கள் அவரிடத்துல உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும், விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தாலும், அவர் நம்மிடத்துல என்னவா இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதற்கு உண்மை உள்ளவர். அவர் எங்களை நேசித்து, நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு முதலேயே, நீங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கேக்கே, அல்லது நீங்க பாவத்துல இருக்கேக்கே, கடவுளுக்கென்று நீங்க அன்பு செலுத்தாம இருக்கேக்கே, கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்று ரோமர் 5 சொல்லுது. எங்களோட விசுவாசத்தை பார்த்தா இயேசு மரிச்சார். எங்களிடத்துல இருந்த நம்பிக்கையை பார்த்தா இயேசு மரிச்சார். எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அங்க இருந்துச்சு. மனுஷர், ஊரும் பிராணிகள், தேவன் அல்லாதவர்கள், தேவன் அல்லாத கல் மண் அல்லது மனுஷர்கள், பொய் உரைக்கிற மனுஷர்கள், பொய்யின் நயவசனிப்பினால் கடவுளை பிரசங்கிக்கிற மனுஷர்கள், இப்படியாக எங்களோட நம்பிக்கை எல்லாம் அங்க இருந்தஸ். எங்களோட விசுவாசம் எல்லாம் இங்க இருந்தஸ். அப்ப விசுவாசத்துல நான் பலவீனமா இருக்கேக்க, கடவுளை குறிச்சு நான் கடவுளிடத்துல அன்பு வைக்காம இருக்கேக்க, அந்த டைம்ல தான் நாம் இயேசு எங்களுக்காக மரிச்சாரண்டா. இன்றைக்கு உங்களோட விசுவாசம் போதாது. இன்றைக்கு நீ இந்த சூழ்நிலையில நீ என்ன சரியான முறையில நீ விசுவாசிக்கல, சரியான முறையில நம்பல என்று சொல்லி அவர் உங்களை விட்டுட்டு போகவில்லை. பிசாசுடைய தந்திரம் உங்களை அவரிடத்துல இருந்து, அவருடைய மனநிலையில இருந்து எங்களை தூர கொண்டு போகுது. அவ்வளவுதான்.
அப்ப நாங்க என்ன செய்யணும்? அவருடைய கிருபையை முற்று முழுதா நம்பணும். அவருடைய கிருபையை பற்றி கொள்ளணும். இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமாய் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து என்னவா வெளிப்பட்டார்? கிருபையும் சத்தியமாக. அப்ப கிருபை வேற சத்தியம் வேற இல்ல. அவர் கிருபையா வெளிப்பட்டதைத்தான் சத்தியமாக ஆவியானவர் நமக்கு அறிவிக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதைத்தான் நான் பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? அறிவிக்கிறேன். அவருடைய கிருபை ஒரு நாளும் உங்களை பார்த்து சொல்லாது, மகனே மகளே உன்னுடைய விசுவாசம் போதாது. நோ, கிருபை உலகம் உங்களை பார்க்க சொல்லும். ஆனா கிருபையினுடைய போதனை வந்த உடனே எங்களோட பார்வைய எங்களிடத்துல இருந்து எடுத்து இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு கொண்டு போஸ். அதான் கிருபையினுடைய வேலை. உலகம் சொல்லும், நீ விசுவாசி, நீ கர்த்தருக்கு அவனை அர்ப்பணி, நீ அவரை ஏற்றுக்கொள், இல்லையென்று அவர் உன்னை கைவிட்டுருவார். இப்படி பல வடிவத்துல சொல்லும். ஆனா ஒருவருக்கும் தெரியாது இயேசு எங்களை ஏற்றுக்கொண்டது. ஆக்க சொல்லுவாங்க, பாத்தீங்களா, இன்றைக்கு உலகம் எங்கும் சுவிசேஷம் எப்படி போறா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள். ஆனா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றது சொல்றதுல நான் புலி என்று சொல்லிடுறேன். ஆனா இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டார் என்ற முதல் சத்தியத்தை நீங்க சொன்னீங்களா யாராவது? இயேசு சிலுவையில எல்லாரையும் ஏற்றுக்கொண்டுட்டார். ஆமென். அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டுட்டார். அதை அவர் ஏற்றுக்கொண்டதுன்றத நாம் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். ஆமென். ஒரு நற்செய்தி என்றது உலகத்துல, சரி, நற்செய்தி ஒரு பக்கம் வச்சுட்டு, உலகத்துல நான் அன்றைக்கும் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், செய்தி என்றா இப்ப நீங்க ஒரு செய்தியை கேட்கிறீங்க, டிவியில ஒரு செய்தி, ஓகே, பிபிசியா இல்லது ரூபவாயினியா, ஏதாவது ஒரு நியூஸ் என்ன, ஒரு நடந்த சம்பவத்தை அறிவிக்கிறதுக்கு பேரு தான் நியூஸ், செய்தி. அதுதான் கிருபையின் நற்செய்தி. கிருபையின் நற்செய்தி இயேசு கிறிஸ்து என்னவாம், உங்களை சிலுவையில உங்களுக்காக மரிச்சு, உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, உங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கிற இது நற்செய்தி. இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. உங்களை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டுட்டார். நீங்க பாவியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நல்லவனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நோய்வாய்ப்பட்டவனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நோய்வாய்ப்படாதவனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவிசுவாசம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார். இயேசு உங்களுக்காக மரிச்சதனால், இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டபடினால் நீங்க என்ன செய்றீங்க? அவரிடத்துல நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட பலவீனத்தோடையும் சரி, உங்களோட எதெண்டாலும் நீங்க இயேசு என்ன செய்றீங்க? அவரிடத்துல வாரீங்க. அவருடைய கிருபை உங்களை என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அப்ப நம்முடைய விசுவாசம் நம்முடைய பலத்திலே அல்ல, நம்முடைய விசுவாசம் நம்முடைய ஜெபத்திலே அல்ல, நம்முடைய விசுவாசம் நம்மள வச்சிருக்கிற நம்பிக்கையிலே அல்ல, அல்லது நம்பிக்கையிலே அல்ல. நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசம். இங்கதான் நாம் என்ன செய்யறோம்? எல்லாரும் பிளவுறோம். அதனால உங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசத்துல இருக்குமா இருந்தா, அவருடைய கிருபையில நீங்க முற்று முழுதாக நீங்க சார்வீங்களா இருந்தா, ஒரு நாளும் எங்களுடைய மனநிலையில வராது, என்னுடைய விசுவாசம் போதுமா போதாதா, என்னுடைய விசுவாசம் போதாதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். அப்ப நாம விசுவாசத்தை எப்படி விசுவாசிக்கிறது என்று ஒரு சிஸ்டத்துக்கு போயிடும். எங்களை நாமளே கேள்வி வைப்போம், எப்படி நாம் விசுவாசிக்கிறது? இந்த விசுவாசம் வேலை செய்தில்லை, அப்ப இன்னொரு விசுவாசம் கற்றுக்கொள்வோம், இப்படி கற்றுக்கொள்வோம். அப்படியே நாம எங்களே ஆராயிரம். அதான் பைபிள் சொல்லுது, நீ உன்னை பார்க்காம உனக்காக சிலுவையில மரிச்ச இயேசுவை நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார். அப்ப கிருபை இயேசுவை பார்க்க செய்யுது. நம்முடைய பலவீனத்தை பார்க்காம இயேசுவை பார்க்க செய்யுது. அது மட்டுமல்ல, நீங்க அவருடைய கிருபையின் அடிப்படையில் நீங்க உங்களோட பலவீனத்தையும் அவருக்கு சொல்லுவீங்க. எஸ், கடவுளே, தகப்பனே, கடவுளே என்று சொல்றதை விட்டு நான்
அது இது சிலதுகள் பழக்க தோசை. இந்த மெலனியல் அப்படி இல்லை. ஆனா நாங்க சிலவளை பிரசங்கிக்க கடவுளை என்று வரும். ஆனா பைபிள் சொல்லுது அவர் நம்முடைய தகப்பன். சோ அவரிடத்துல நாம் என்ன செய்யணும்? இருந்து பேசணும். சோ அப்ப அவன் சொன்னான், என்னுடைய அவிசுவாசம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுடத்துக்கு அவிசுவாசம். அப்ப அவர் சொன்னார், பிறகுதான் அவர் சொல்ற, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இப்படி பிசாசு போவான். அப்ப இயேசு சொல்லல, இந்த ஜெபம்தான் எனக்கு உதவி செய்யும், நான் இந்த பிசாச துரத்த என்று சொல்லல. அல்லது நீ உபவாசிச்சாதான் எனக்கு உதவியா இருக்கும், நான் இந்த பிசாச துரத்தலாம் என்று அந்த அடிப்படையில சொல்லல. அவர் சொன்னது, நீ என்னிடத்துல நீ ஜெபிக்கிற பொழுதும், என்னிடத்துல நீ உபாசிக்கிற பொழுதும் நீ என்ன செய்வாய்? நீ என்ன சார்ந்திருப்பாய்? என்ற கிருபையை சார்ந்திருப்பாய். சோ அதனால ஜெபம் உபாசம் தான் என்று வாழ்க்கை என்று சொல்ல விடலை. இவன் அவிசுவாசம் நீங்கும்படி செய்ய ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, நீ என்னிடத்துல சொல்லு. உன்னுடைய பிரேயர் உன்னுடைய தகப்பனோட எப்படி இருக்கணும்? ஏதாவது உங்களுக்கு என்ன பலவீனம் என்றாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? அதை மறைச்சு கர்த்தருக்கு சொல்லக்கூடாது, நான் விசுவாசமா இருக்கிறேன். திரும்ப சொல்றோம், இந்த வாழ்க்கையில இந்த சூழ்நிலை இன்றைக்கு எப்படி இருக்கும்? என்னால் எழுந்து இருக்கவே முடியுதில்லை. அப்படியே சொல்லுங்க, தகப்பனே. இப்ப ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை போய் அம்மா அப்பாட்ட என்ன சொல்லுது? எனக்கு உண்மையா அம்மா தலைய தூக்கி இல்லாம தலை இடிக்குது, அல்லது எனக்கு உண்மையாவே இப்படி ஒரு வருத்தம் இருக்குது, அல்லது உண்மையாவே எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது என்று சொன்னால்தான் அதுக்குரிய மருந்தை நாங்க என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். எங்களால முடிஞ்ச உதவிய நாம பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். சோ அந்த பிள்ளை நோ 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 இத சொன்னா எனக்கு விசுவாசம் இல்லைன்னு நினைச்சிருவாங்க என்று அந்த பிள்ளை மறைச்சா என்ன நடக்கும்? பெற்றோர்களால உதவி செய்ய முடியாது. அதே போலதான் நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய சூழ்நிலை எல்லாமே தெரியும். ஆண்டவர் சொல்லல, நீ ஒரு நடிகனாயிரு, எனக்கு முன்னால நீ ஒரு நடிகனாயிரு என்று அவர் சொல்லல. அவர் சொல்ற, நீ உண்மை உள்ளவனாயிரு, அவரோட பேசுங்க, உங்களோட சூழ்நிலையில அவரோட பேசுங்க. தகப்பனே, எனக்கு இந்த வாழ்க்கையில இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு, என்னால இதுல இருந்து மீள முடியதில்லை. உங்களுடைய கிருபை, நான் உங்களுடைய கிருபையை சார்ந்திருக்கிறேன். இதுக்கு எனக்கு எப்படி விசுவாசிக்கிறது, என்ன செய்யறது ஒன்றுமே எனக்கு புரியுதில்லை. ஆனாலும் நீர் என்னை நேசிக்கிறீர், உம்முடைய கிருபை எனக்கு போதுமானது என்றத நான் நம்புகிறேன். இதுக்கு பேரு தான் நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லல, நீ கஷ்டப்பட்டு என்ன விசுவாசியப்பா. இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்றோம். பேதுரு இயேசுவோட சீஷனா இருந்து இயேசுவோட இருக்கைக்கு பேதுரு ஊடாக ஆண்டவர் பல காரியங்களை செய்தவர். ஆனாலும் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக பேதுருக்கு சொல்ற, நீ என்ன மறுதலிப்பாய். அப்ப பேதுருக்கு புரியல. பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? யார் மறுதலிச்சாலும் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ மறுதலிப்பாய், ஆனா உன் விசுவாசம் உன்னை விட்டு போகாம உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். தெரியுமா, ஆண்டவர் நமக்காக ஜெபிச்சவர். சோ அதே போல பேதுரு இயேசுவை 3 தரம் மறுதலிச்சான். எனக்கு இவரை தெரியவே தெரியாது. பேதுருவை ரோம படை பிடிச்சிட்டு தெரியுதா? ரோமர் படை பிடிச்சா என்ன கெதி கலங்கும் என்று. இன்றைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கொரில்லா பிடிச்சா எப்படி நடங்கும்? அப்ப சொல்லலாமா? அப்ப யாரும் சொல்லுவாங்களா அவங்கள பார்த்து, உனக்கு விசுவாசம் இருந்தா ஆண்டவர், உனக்கு விசுவாசம் இருந்தா தான் ஆண்டவர் கொரில்லா இருந்து உன்னை காப்பாற்றுவார் யாரும் சொல்லலாமா? இல்ல ஆண்டவர் மேல இருந்து சொல்லுவாரா, டேய் கொரில்லா உன்னை விழுங்க போது, உன் விசுவாசம் 100% வந்தா தான் நான் காப்பாற்றுவேன் ஆண்டவர் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு தேவையா? அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தேவையா? சோ அப்ப பேதுரு ஆனா பேதுரு முதல் என்ன சொன்னான்? நான் உண்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரே. பேதுரு தந்த பலத்தில இருந்துதான்
சொன்னான், நான் மறுதலிக்க மாட்டேன். சோ அதே போல இன்றைக்கு நீங்க நாங்க யாராவது எங்களோட சூழ்நிலையில நாம சிலவேளை, இயேசுவே இனி உண்மை நான் பின்பற்றுவதில் ஒரு பிரயோசனம் இல்லை, நான் செத்து போயிடலாம் போலோடக்கு என்று நீங்க சொன்னாலும் கூட ஆண்டவற்ற கிருபை உங்களை சூழ்ந்திருக்கு, அவருடைய அன்பு உங்களை சூழ்ந்திருக்கு. ஆமென். சோ அப்ப பேதுரு தண்ட பலத்துலதான் சொன்னான். பேதுருக்கு ஒரு தைரியம், அந்த தண்ட தைரியம், மனுஷனுக்கு ஒரு தைரியம் இருக்கு. பேதுரு சொன்னான், இயேசு சொல்ல, நோ 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 நோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனா சூழ்நிலை வந்தது. இயேசுவை பிடிக்க சீஷர்களையும் என்ன செய்தார்கள், பிடிக்க வர பேதுரு சொல்லிட்டான், பொய் சொல்லிட்டான், எனக்கு இவரை தெரியவே தெரியாது. இங்கதான் நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுள்ளோம். பேதுரு இயேசுவை மறுதலிச்சவன். பேதுருட்ட விசுவாசம் இருந்ததில்லை, பேதுருட்ட நம்பிக்கை இருந்ததில்லை. பேதுரு என்ன செய்தான், முற்றுமுழுதான பொய்ய சொல்லி விசுவாசத்துல பலவீனமும் தன்னத்துல பலவீனமா இருந்தான். ஆனா இயேசுவோ அவனை நேசிச்சு கொண்டே இருந்தார். அவர் உயிர் தெழுந்து யார முதல் சந்திச்சார்? பேதுரு. விசுவாசத்தில் தன்னை மறுதலிச்சு சூழ்நிலையின் காரணத்தின் நிமித்தம் தன்னை யாரென்று தெரியாண்டு சொன்ன அதே பேதுருவை இயேசுனுடைய அன்பு தேடி வருது. இதுதான் அவருடைய கிருபை. கிருபை உங்களுடைய விசுவாசத்துல தங்கி இல்லை, கிருபை உங்களுடைய பலத்துல தங்கி இல்லை. கிருபை இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தில், அவருடைய உண்மையில், அவருடைய அன்பில் தங்கி இருக்கிறது. ஆகையால நீங்கள் நானும் மனம் திரும்பிய அவருடத்தில் என்ன செய்யணும்? தகப்பனே, உங்களோட நான் பேச நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். சோ பாருங்க, அவனுடைய அவிசுவாசம் அவனை கைவிடல, மாறாக தேவனுடைய அன்பு அவனை பாதுகாத்தது. அவர் முதலே ஜெபிச்சார், இயேசு உன்னுடைய அவிசுவாசம் நீங்காதபடி, உன்னுடைய விசுவாசம் நீங்காதபடி நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். அப்ப இந்த விசுவாசம் என்ன? பேதுருவுடைய விசுவாசம் அல்ல, கிறிஸ்துவனுடைய விசுவாசம். இதை விட நான் கிளியரா நீங்க புரிய முடியாது. பாருங்க, பேதுரு மறுதலிச்சிட்டான். பேதுரு மறுதலிச்சு போட்டு பேதுரு தண்ட வாடு, அவரும் மறிச்சிட்டார், இயேசுவும் வேற மறிச்சிட்டார். உலகாலம் நம்பி இருந்தோம், உலகாலம் அவருக்கு பின்னால தெரிஞ்சோம். என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. இயேசு அந்தாலும் மறிச்சு போயிட்டுது. ரோமர் கொஞ்சம் வேண்டா என்ன வெட்டி சாச்சிருப்பாங்கன்னு தப்பினேன் பிழைச்சேன் என்று சொல்லி பேதுரு தண்ட வாட்டுக்கு திரும்ப தண்ட வேலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போற. ஆனா இயேசு வெளிப்படுறார் பேதுருக்கு. சோ அந்த டைம் தான் பேதுரு என்ன செய்யறான்? இவர் ரெண்டு அறிஞ்ச பிறகு, இயேசு அறிஞ்ச பிறகு, எடே பேதுருக்கு என்ன நடந்தது? இவ்வளவு நான் மறுதலிச்சு, இவரை நான் இல்லை என்று சொல்லி, இவர் எனக்கு தெரியாதென்று சொல்லி எல்லாம் மறுதலிச்சு, இனி இவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னடா, இயேசு செத்துட்டாரே, சிலுவையில மறிச்சிட்டாரே, இனி நீங்க செத்துட்டீங்களு கை கழுவி எல்லாம் முடிச்சு பேதுரு போன பிறகும் இயேசு அவருடைய கிருபை பேதுருட்ட வருதண்டா. பேதுருட்டங்க இருந்த விசுவாசம், அவனுடைய என்ன நம்பிக்கை இருந்து. அப்ப இயேசு பேதுருடைய வாழ்க்கையில காரியத்தை செய்யறதுக்கு யார் காரணமா இருந்தது? பேதுருவா? இல்ல. அதான் பைபிள் சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது அவருடைய ஈவு, உங்களால் உண்டாறதல்ல. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜெபம். நோ, ஒன்றே ஒன்று, நீங்க இயேசு சிலுவையில உங்களுக்காக மரிச்சு உங்களுக்காக செய்து முடிச்சிட்டார். அவருடைய கிருபை இப்ப பரிபூர்ணமா எல்லாருக்கும் வெளிப்பட்டுட்டு, எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபை என்னவா தீத்து சொல்லுது, பிரசன்னமாயிற்று. ரட்சிப்பை அளிக்கத்தக்க விசுவாசம் அல்ல, ரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபை. ஆமென். சோ அப்ப நம்முடைய விசுவாசம் என்ன?
இப்பதான் நான் சொல்லிட்டு முடிக்க போறோம். நம்முடைய விசுவாசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம கிருபையாக அவர் எங்களை முற்றுமுழுதாக நேசிச்சு, முற்றுமுழுதாக ஆசீர்வதிச்சு, முற்றுமுழுதாக அவருடைய கிருபை எங்களை என்ன செய்திருக்கு? சூழ்ந்திருக்கு. கிருபையினால் நாம என்ன செய்திருக்கப்படுறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சோ இந்த உண்மையில, இந்த சத்தியத்துல அவர் நமக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்கின்ற இதுல நாம வைக்கிற ஒரு நம்பிக்கை தான். That's it. இப்படி இருக்கேக்க எந்த விசுவாசம் போதுமா போதாதா? ஓ, நான் இன்னும் விசுவாசிக்கணும், நான் இன்னும் நம்பணும், நான் இன்னும் ஜெபிக்கணும், நான் இன்னும் கடவுளுக்காக ஓடணும், நான் இன்னும் அவருக்காக பணம் கொடுக்கணும். இப்படியான போலியான நம்பிக்கைகள், போலியான சிஸ்டங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்காஸ். ஏண்டா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு, நான் இப்போ ஒரு வேலைக்காக போராடி கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சோ அப்ப நம்முடைய மைண்ட் ஒரு நெரோ மைண்டட் தான், ஒரு குறுகிய மனம்தான். இந்த வேலைக்காகத்தான் நாம விசுவாசத்தை நாம என்ன செய்வோம்? வச்சிருப்போம். இந்த வேலைக்காக நம்முடைய விசுவாசத்தை வச்சுக்கொண்டே இருப்போம். பாப்பனே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வேலை கிடைக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வேலை. இது பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. நம்புவீங்களா யாராவது? என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க? நாங்க விசுவாசிக்கத்தானே வேணும், நாங்க விசுவாசிச்சா தானே எங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா, இன்டிரெக்ட்லியா, மறைமுகமா நீங்க உங்களோட விசுவாசத்துலதான் நம்பிக்கை வைக்கிறீங்க. சோ இதுக்கு பதிலாக இப்ப நாம குறுகிய பாருங்க, நாங்க குறுகிய ஒரு மனப்பான்மையிலான் இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவோட கிருபை அது மிகப்பெரிய அளப்பெரியஸ், அது மிகவும் திரளானது, கடலுக்கு ஒப்பா சொல்லப்படுது, சமுத்திரத்துக்கு ஒப்பா. சோ ஒட்டு மொத்தத்துல நாம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையில சார்ந்திருக்கணும். தாப்பனே, உங்களுக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலை, இந்த பலவீனம் உங்களுக்கு தெரியும், ரைட்? என்னுடைய சிச்சுவேஷன் இப்ப என்னன்னு தெரியுது உங்களுக்கு. சோ இதுல இருந்து என்னால வெளியில வர முடியதில்லை, எனக்கு உதவி செய்யுங்க. இது ஒரு நல்ல புரியல் தெரியுமா? எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லாங்க, நான் எழும்புறேன் ஆண்டவரே, கொஞ்சம் பொறுங்க, நான் எழும்புறேன். இல்ல, நீங்க என்ன எழுப்பி விடுங்க ஆண்டவர். நான் எழும்புறேன்னு சொல்லாங்க, என்ன எழுப்பி விடுங்க. சோ இப்படி எல்லாம் ஜபிச்சா நான் நினைக்கிறோம், இப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டா நாங்க நினைக்கிறோம் அவர் எங்களுக்கு விசுவாசம் இல்லை என்ற ஒரு பட்டியல்ல போட்டு எங்களை தள்ளி விட்டுருவாருண்டு. நீங்க நினைக்காதீங்க. இன்னும் ஒரு வடிவில் நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசம் என்பது ரியல் ஃபெய்த். இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கிற விசுவாசம் என்னண்டா, அவர் செய்து முடிச்சதுல நாங்க இளைப்பாடுறது. நாங்க அதுல இளைப்பாடுறதுக்கு பேர் தான் உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன செய்யும்? அவரோட இருந்து பேசப்படும். இப்ப எந்த விசுவாசத்தால கடவுள் ஒரு காரியத்தை செய்வாருண்டா அது என்னுடைய பலம். சோ அப்ப எங்களுக்கு என்ன விசுவாசம் வேணும்டா, இயேசு கிறிஸ்து செய்து முடிப்பார், அவர் ஏற்கனவே செய்துட்டார், இனியும் அவர் செய்வார் என்கின்ற, அவர் செய்வார் என்கின்ற அதுலதான் எங்களோட விசுவாசம் இருக்கணும். நான் விசுவாசிக்கிறதால அவர் செய்யல, அவர் செய்வார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் திறமை உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் தயவுள்ளவர் என்கின்றதுல எங்களோட நம்பிக்கை இருக்கணும். இதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப எங்களுக்கு என்ன இருக்காது? பாரம் இருக்காஸ், வேதனை இருக்காஸ், துக்கம் இருக்காஸ். இதுக்கு மிஞ்சி ஆண்டவரே, இதுக்கு மிஞ்சி எனக்கு உயிர் இல்லை, பலன் இல்லை, ஆமீன் என்று சொன்னாலும் அவர் உங்களை வெறுக்க போறதே இல்லை. அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை தலை இடியிலிருந்து துடிச்சு கொண்டிருக்குது. எங்களுடைய ஒரு பிள்ளை, உங்களுடைய பிள்ளையோ இல்ல எந்த பிள்ளையோ யாரோ, அம்மா தலை இடிக்குது என்று சொன்னா பிள்ளைய நாம தூக்கி எறிகிறோமா? அதே போல நானும் நீங்களும் போய் இந்த வாழ்க்கை இயேசுவே வெறுக்குது, அவருக்கு தெரியும். உங்களோட வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு சூழ்நிலை அப்படி இருக்கிறது.
அந்த சூழ்நிலை கர்த்தரால் உருவாகல, அவரால் உருவாகல. இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறது. ஆனா நீங்கள் அப்படி சொல்ற பொழுது அவர் உங்களை இந்த சூழ்நிலையில இருந்து அவர் என்ன செய்வார்? தப்புவிப்பார், காப்பாற்றுவார். அதுக்கு அவருடைய கிருபை போதுமானது. உன் பலவீனத்தில் என் கிருபை போதுமானது. அப்ப நாம என்ன செய்யறோம்டா, எங்கட விசுவாசத்தை கொண்டு வந்து இதுக்க செருகிறோம். எங்கட எங்கட விசுவாச கிரியைகளை கொண்டு வந்து இதுக்க செருகிறோம். அப்ப நாம விழுந்து போய் எழும்ப முடியாத சூழ்நிலையில லாசரு மரிச்சு, லாசரு செத்துட்டான், விசுவாசம் செத்துட்டான். ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த இலஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லாசரு மரிச்சிட்டான், லாசருடைய விசுவாசம் செத்துட்டுது. லாசர் ஒன்றுமே லாசருவால நீ இயேசு யாருண்டே அவனுக்கு தெரியாது. அப்படியான சூழ்நிலை இருக்க இயேசுனுடைய நம்பிக்கை, அவருடைய கிருபை அவனை எழுப்பினது தானே. அதே போல இன்றைக்கு நீங்க மரித்தவனை போல இருக்கலாம், சூழ்நிலையை விட்டு எழும்ப முடியாம இருக்கலாம். ஆமே. சோ அப்ப அவர் உங்களை விட்டு போக மாட்டார். ஏன்னா அதான் அன்பு. ஒரு அன்புள்ள ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு மனுஷனுடைய பிரச்சனை டைம்ல அவனை விட்டு போக மாட்டான். சோ தன்னால முடிஞ்ச உதவியை செய்யறான் பாருங்க. ஆனா சுயநிலம் உள்ளவன் ஓடிடுவான். இதுல நின்றா எனக்கு தான் முழு பொறுமையும் பொறுப்பும் வந்துடும், கடைசியா நான் தான் என் எல்லாத்தையும் இழந்து இவனை காப்பாற்றணும் என்று ஒரு மனுஷன் விட்டுட்டு போயிடுவான். ஆனா நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்து உங்களை விட்டு ஓடுறதல்ல. அவருடைய அன்பு சூழ்நிலையை பார்த்து உங்களை விட்டு ஓடுறதல்ல. அவருடைய அன்பு எவன் சூழ்நிலையில இருக்கிறானோ, எவன் பேதுரு தாழ போற, பேதுரு இயேசு கிறிஸ்துவிடத்துல போறதுக்கு அவர் பேதுரு என்ன கேட்கிறார்? தண்ணிக்கு நான் நடந்து விரட்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? வா ஆண்டு சொன்னார், வா. ஆனா பேதுரு நடந்து போய்க்க, பேதுரு என்ன செய்தான்? இயேசுவை பார்க்காம இவன் தண்ட பலத்தை பார்க்க விளக்கிட்டான். இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோட நடப்பீங்க. ஆனா இடைக்கு என்ன செய்வீங்க? உங்களோட விசுவாசம், உங்களுடைய பலம், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஊழியம், இதுகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்க வலிக்கிட சந்தேகத்தை உருவாக்கும் பிசாசு. இது உனக்கு போதாது, இது போதாது, அதனால இயேசு உன்னோட அன்பா இல்ல, இயேசு உன்னை நேசிக்கல, அதனால உண்ட வாழ்க்கையில விசுவாசம் இல்லாதாலதான் உண்ட வாழ்க்கையில அற்புதம் நடக்கல என்று நம்ம பார்க்க நம்மட வாழ்க்கை என்ன செய்யும்? பேதுரு தண்ணிக்க தாண்டது போல தாளப்பாக்கு. ஆனா இயேசு என்ன செய்தார்? கைய பிடிச்சு பேதுருவை தூக்கினார். அப்ப பேதுருவை தூக்கினது எது? பேதுருடைய விசுவாசமா இல்லது இயேசு கிறிஸ்துடைய கிருபையா? என்ன விசுவாசம் தானே கவுண்ட் போயிட்டுது. பேதுருடைய விசுவாசம் தண்ணிக்க கவழுது. ஆனா இயேசுடைய கிருபை அவனை தூக்குஸ். அதான் பைபிள் சொல்லுது, கிருபையினால் அந்த விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, உங்களுடைய விசுவாசத்தால் அல்ல, அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையில வைக்கிற நம்பிக்கை தான் மிக மிக முக்கியமானது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சிருக்கு? நீங்க தயவு செய்து யாராவது கொஞ்சம் சொல்லுங்க. ஆமென். எஸ், ஆண்டவர் பேசினார். ஆமா, எஸ் பாஸ்டர். நிறைய காரியங்கள் பேசினாரு. கேட்டுக்கிட்டே வரும்போது அது நோட் பண்ண மாட்டேன், இப்பதான் எழுத ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க அந்த கடைசியா அந்த பேசின காரியங்கள் அந்த அது நினைச்சுட்டே இருக்க அந்த நேரத்துல நீங்க அது ஆன்சர் கொடுக்குறீங்க. என்னன்னா பேதுரு நடந்து போறாரு. சோ அவர் அந்த நேரத்துல திரும்பி பாக்குறாரு. அந்த தன்னோட பலத்துல அவரு நினைச்சதுனால அந்த இடத்துல அவர் விழுந்து போறாரு. சோ எப்படி அவர் விழுந்து போனாரு, திரும்ப எப்படி தூக்கப்பட்டாருன்னா ஆண்டு அவரோட கிருபையினால தூக்கிட்டாரு. ஆமென், ஆமென். வெரி குட். சோ இன்றையில இருந்து நாம சந்தேகம் வேண்டாம். எந்த விசுவாசம் போதுமா போதாதா? எந்த விசுவாசத்தை வச்சு கடவுள் செயல்படையல. கடைசியா ஒரு சுருக்கமா 2-3 காரியத்தை சொல்றேன்.
சொல்லுங்க. ஒன்று, இயேசுவின் செயல்பாடு உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்தது அல்ல. இதை நோட் பண்ணா நோட் பண்ணி வைங்க. இயேசுவின் செயல்பாடு அல்லது கிருபையின் செயல்பாடு உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்தது அல்ல. நாம் அதை என்னண்டா, நாம் சில நேரங்கள்ல என்ன செய்வோமா, இப்படி சிந்திப்போம். எனக்கு அதிகமான விசுவாசம் இருந்தால் தான் இயேசு செயல்படுவார், எனக்கு விசுவாசம் குறைஞ்சால் இயேசு செயல்பட மாட்டார் என்று கிருபையை நாம் என்ன செய்யறோமா, அபத்தமாக்கி எங்களோட வாழ்க்கையில அந்த கிருபை பலன் செய்யாத அளவுக்கு நாம் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அடுத்தது, உங்கள் விசுவாசம் பலவீனமாக இருக்கும் போது, உங்களோட விசுவாசம் பலவீனமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது போது நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஒருவருமே அத பொருட்படுத்தாம அவரோட கிருபையை நோக்கி பாருங்க. அவருக்கு ஓப்பனா சொல்லுங்க, தாப்பனே இது ஏதோ விசுவாசம் பலவீனம் மாதிரி எனக்குள்ள ஏதோ ஒன்று பேசிக்கொண்டிருக்கு, ஆனா எந்த பலத்திலே இல்ல உங்களோட விசுவாசம் இருக்கு. எழுதுங்க, எந்த பலத்திலே இல்ல உங்களோட விசுவாசம் இருக்கு, எந்த பலத்திலே இல்ல உங்களோட உண்மையும் உங்களுடைய அன்பும் உங்களோட வல்லமையும் இருக்கு. இல்லை ஆண்டவரே, எந்த பலத்திலே அல்ல. இதெல்லாம் ஒரு நல்ல ஜெபம் தெரியுமா உங்களுக்கு? நல்ல புரிந்து கொள்ளுதல் தெரியுமா? இயேசு நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. சாரி சாரி. உங்களுடைய விசுவாசம் என்னுடைய பலத்திலே அல்ல ஆண்டவரே, அல்லது உங்களோட கிருபை, அல்லது உங்களோட கிருபை. அவரிடத்துல தான் கிருபையின் விசுவாசம் இருக்கு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவ ரெண்டும் அவருடையது. ஏன்னா அது இலவசம். இலவசம் என்றா அது என்கிட்ட இல்லை. இப்ப சிலர் நினைக்கிறாங்க கிருபையினால் எங்கட விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இல்ல, அது இனி இல்லைன்ற ஒரு பொய்யான ஒரு போதனை எங்களோட வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கினோம். அப்ப நாம சொல்லணும், உங்களோட விசுவாசம் உங்களோட கிருபை ஆண்டவரே எந்த பலத்திலே அல்ல, அல்லது எந்த விசுவாசத்திலே அல்ல. இன்னும் ஓப்பனா சொன்னா எந்த விசுவாசத்திலே அல்ல என்று நீங்க சொன்னாலே கிரிய செய்யும். ஆமென். ஆண்டவர் சொல்ல, பேதுருவே உன் விசுவாசத்தை நீயே காப்பாத்திக் கொள்ளப்பா என்று பேதுரு சொன்னாரா? இல்ல. சரி, ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஆண்டவர் ஜெபிச்சார். அவனுக்கா என்னத்துக்காக ஜெபிச்சார்? இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வளர்க்க அவர் ஜெபிக்கல. உங்க பலத்துல இன்னும் பலமா நிலன்னு ஜெபிக்கல. தேவனுடைய விசுவாசம், அவருடைய விசுவாசத்தை அறிகிற அறிவு உனக்குள்ள வரட்டும். கிருபதாண்டா உன்னை தாங்குது என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு வரட்டும் என்றுதான் ஆண்டவர் ஜெபிச்சது. அடுத்தது, விசுவாசம் என்பது நான் எவ்வளவு நம்புகிறேன் என்பதல்ல. நாம் அடிக்கடி எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குது என்று நம்மையே பார்க்கிறோம். அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் எவ்வளவு நம்புகிறேன் என்பதை காட்டிலும் நான் நம்புகிற இயேசு யார் என்பதுதான் முக்கியம். ஆமென். நான் எவ்வளவு நம்புறேன், நான் எவ்வளவு விசுவாசிக்கிறேன் என்று பார்க்கிறத விட நான் நம்புகிற இயேசு யாரு, நான் நம்புகிற கிருபை எப்பேற்பட்டது, நான் நம்புகிற அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதைத்தான் நாம பார்க்கிறோம். ரைட்? சோ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நான் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில பேசியிருக்கிறேன்றது எனக்கு தெரியுது ஆவியில. சோ ஆகவே இந்த செய்தியை நீங்க என்ன செய்யணும்? மறுபடி கேட்கணும். ஆமே, இந்த செய்தியை நீங்க என்ன செய்யணும்? மறுபடி கேட்கணும். சோ இந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்ய போறோம்? அவரை நோக்கி நாம பார்க்க போறோம். அவருடைய கிருபை எப்பேற்பட்டது என்று நீங்க அறிஞ்சிட்டீங்க. ரைட்? சோ நாங்க அவரோட எந்த சூழ்நிலையிலையும் நாம் என்ன செய்யலாம்? பேசலாம். ஓகே, இன்றைய நாள்ல இருந்து எனக்கு விசுவாசம் போதாதென்று எந்த விசுவாசத்தை நீங்க நம்பாதீங்க, இல்ல உங்களோட விசுவாசத்தை நம்பாதீங்க, உங்களுடைய நம்பிக்கையை நம்பாதீங்க. சோ மொத்தத்துல இயேசு, அதான் பைபிள் சொல்லுது, நீங்க உங்களை நம்புறதை விட இயேசு உங்கள் மேல உண்மையா இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்,
அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்றத நீங்க நம்புங்க. நீங்க எவ்வளவு அவரை நேசிக்கிறீங்க என்றதை விட அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், நீங்கள் அவருக்கு எவ்வளவு ஊழியம் செய்றீங்கன்றதை பாக்குறத விட அவர் உங்களுக்காக சிலுவையில ஊழியம் செய்துட்டார். எந்த நம்பிக்கை, எந்த விசுவாசம், எந்த காரியத்தால இயேசு என்ற வியாதியை சுகப்படுத்துவார் என்று நீங்க யோசிக்கிறத விட இயேசு ஏற்கனவே சிலுவையில அதை செய்து முடித்துட்டார். ஆமென். சோ இதுதான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண இளைப்பாறுதல். இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன, நான் உங்களை கானான் தேசத்துல கொண்டே இளைப்பாற பண்ணுவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில், செழிப்பான தேசத்தில் உங்களை கொண்டே இளைப்பாற செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தேன். அப்ப ஆபிரகாம் தந்த பலத்தை நம்பல. ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, நான் இதுக்கு உண்மை உள்ளவனா இருக்கணும் என்று ஆபிரகாம் சொல்லல. நீங்க சொல்லிட்டீங்க சரி, ஆனா நான் அதுக்கு உண்மை உள்ளவனா நடக்கணுமே என்று ஆபிரகாம் சொல்லல. ஆபிரகாம் இடைக்குள்ள இத நம்பாம ஆபிரகாம் என்ன செய்தான்? சாராள் என்ன சொன்னா, நீ வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணோட நீர் ஒரு பிள்ளையை பெறும் என்று சொன்னான். என்ன? அவநம்பிக்கை. இதுக்கு பேர் அவநம்பிக்கை. அப்ப ஆபிரகாமுக்கு அவநம்பிக்கை இருந்ததா? இருந்தது. ஆபிரகாம் பொய் சொன்னானா? பொய் சொன்னது. ஆபிரகாமுக்கு பலவீனம் இருந்ததா? பலவீனம் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய கிருபையோ தன் வேலையை செய்தது. அப்ப நாம நினைக்கிறோம் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்று. நோ, தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் விசுவாசித்தான். என்னத்தை விசுவாசித்தான்? இத விசுவாசித்தான். ஒரு கட்டத்துல ஆபிரகாம் என்ன செய்யறான்? இத விசுவாசிக்கிறான். எஸ், தேவன் சொன்னதை செய்ய வல்லவர். என்ற விசுவாசம் இருக்கோ இல்லையோ, எனக்கு பலவீனம் இருக்கோ இல்லையோ, எனக்கு பலம் இருக்கோ இல்லையோ, எனக்கு உண்மை இருக்கோ இல்லையோ, எனக்கு அன்பு இருக்கோ இல்லையோ, தேவன் சொன்னதை செய்வார் என்கின்றத ஆபிரகாம் புரிஞ்சு கொண்டான். அதைத்தான் சுவிசேஷம் சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை பார்த்தான். அத போலதான் நீங்க இன்றைக்கு, ஆமென், தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் கிருபையினால. உங்களுடைய திறமையை பார்த்தோ, உங்களுடைய குலத்தை பார்த்தோ, கோத்திரத்தை பார்த்தோ, உங்களுடைய நிறத்தை பார்த்தோ, உங்களுடைய பலத்தை பார்த்தோ, உங்களுடைய அன்பை பார்த்தோ, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்தோ, உங்களுடைய ஊழியத்தை பார்த்தோ, உங்களுடைய அன்னதானத்தை பார்த்தோ, உங்களுடைய உதவியை பார்த்தோ, ஒன்றையும் பார்க்கல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினால் தன்னுடைய குமாரனை, தான் நேசிக்கிற ஒரே புறான குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுத்து அவரை மரிக்க பண்ணி உங்களோட பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக மன்னித்து அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? நேசிச்சிருக்கிறார். ஆமேன். இத நம்பினா நீங்க நீதிமான். இத நம்பினா நீங்க நீதிமான். இத நம்பினா நீங்க நீதிமான். இதுதான் நற்செய்தி. ஆமேன். நன்றி இயேசுவே. முடிந்தா இந்த செய்தியை நீங்க திரும்ப கேளுங்க. ஏனண்டா இது புரிகிறதுக்கு எங்களுக்கு கணக்கு இருக்கு. நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சோ நன்றி. இது எங்களால் உண்டானதல்ல, எங்கட விசுவாசம், எங்கட நம்பிக்கை அல்ல. நானும் நீங்களும் புது சிசி ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுது. நீங்க விசுவாசிச்ச பிறகு ஆக்கப்படையில பைபிள் சொல்லுது, இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்தபடியா நாம புது சிருஷ்டி. அந்த நற்செய்தியை நாம ஏற்றுக்கொள்ளைக்க நாம என்ன செய்யறோம்? புது சிருஷ்டிக்க நடக்கிறோம். இயேசு எல்லாரையும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஓகே எல்லாரும் வாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நான் உங்களை எல்லாரையும் ஒரு ஆபரேஷன் செய்து புது சிருஷ்டியாக மாத்தி விடுறேன் என்று சொல்லல. உங்களுடைய விசுவாசம், அவருடைய வார்த்தையை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு, அதுதான் உங்களுடைய விசுவாசம். அதைத்தான் நாம் விசுவாசம். அதுக்கு கர்த்தருடைய விசுவாசம், உங்களுடையதல்ல. சோ இதுக்கு நீங்க என்ன கிரியை செய்றீங்க? இப்ப இயேசு சொல்ற வார்த்தைய நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க என்ன கிரியை நடப்பிக்கிறீங்க? ஒன்றுமே இல்லையே. உங்களுடைய விசுவாசமோ உங்களுடைய பலமோ இல்லையே. இதுதான் தேவனுடைய விசுவாசம். அப்ப கிருபை உங்களுக்கு போதிக்க அந்த கிருபையோட என்ன வருது? விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்துக்கு தான் இளைப்பாறுதல் இருக்கு. ஆனா மனிதனுடைய விசுவாசத்துக்கு ஒரு நாளும் இளைப்பாறுதல் வராது.
அது உங்களுக்கு போராது என்று சொல்லும். அது உங்களை சந்தேகத்துக்கு கொண்டு போகும். அது உங்களை பாரத்துக்கு நடத்தும். அது கட்டுக்களை நடத்தும். அது உங்களை நடத்துறது மட்டுமில்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அந்த கட்டை கொடுப்பீங்க. தகப்பனே, உங்களுக்கு நன்றி. இன்றைய செய்தியிலின்படி லாசரு மரிச்சு, லாசருடத்துல எந்த விசுவாசம், எந்த நம்பிக்கை இருந்ததில்லை. அதுவும் நீங்க 4 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு போறீங்க. அவருடைய சகோதரிகள் சொன்னாங்க பாருங்க, அவருடைய சகோதரிகள் எல்லாம் போய் விண்ணப்பம் பண்றாங்க. இவன் லாசரை உடுத்தி விண்ணப்பிக்கல, இயேசுவே நான் மறிச்சிட்டேன்னு எழுப்புவன். ஆனா சகோதரி. சோ அதே போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சகோதரர்களும் நீங்க என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? நம்முடைய தகப்பனிடத்துல கேளுங்க. தகப்பனே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சிலருடைய வாழ்க்கை இனியில் என்ற ஒரு பாரமான சூழ்நிலை, என்ன செய்யறன்னு தெரியாம இந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அவர்களை உயிர்ப்பீங்க. உங்களுடைய அன்பு, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரையும் உங்களுடைய மகிமையை காண செய்ய போறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். செய்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நன்றி இயேசுவே. உங்களுடைய அன்பு என்றைக்கும் மாறாது, என்றைக்கும் அழியாது. உங்களுடைய கிருபை என்றைக்கும் மாறாது, என்றைக்கும் அழியாது. அந்த கிருபை இன்றைக்கு எல்லாரையும் தூக்கி விட்டதுக்காய், எல்லாத்த வாழ்க்கையிலையும் உங்களுடைய கிருபை அற்புதம் செய்ததற்காய், அதிசயம் செய்ததற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை உங்களொருவருக்கு. ஆமென்.